Hello friends, welcome to back Nisha Fashion Channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட புதுசாக ஒரு ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்கின் ஏஜ் ஏறும், ஸ்கின் அப்படியே லூஸ் ஆகிரும், ரிங்கிள்ஸ்லாம் வந்துடும். ஸோ நம்ம இந்த ஹோம் ரெடிமேட் டிப்ஸ் வச்சு நம்ம எப்படி நம்ம ரிங்கிள்ஸ்லாம் கம்மி பண்ணலாம், ஸ்கின் லூஸ்னப் குத்துரும். ஸோ நம்ம அந்த ஸ்கின்னை டைட்னப் பண்ணலாம். இந்த ஹோம் ரெடிமே ஒன்லி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். ஸோ இந்த ஹோம் ரெடிமே நம்ம எப்படி செய்ய போகிறோம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் பேக் ஒன்லி 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி எடுத்துக்கிறோம். செகண்ட் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர். ஸோ காஃபி பவுடரில் நிறைய பூஸ்ட் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா பூஸ்டப் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தக்காளியில் விட்டாமின் சி இருக்கிறனால ஸ்கின் நல்லா பிரைட்னப் பண்ணும், டைட்னப் பண்ணும். ஸோ அது 2 திங்ஸ் நம்ம சேர்த்து தான் நம்ம இந்த ஆன்டி ஏஜிங் ஃபேஸ் பேக் ரெடி பண்ண போகிறோம். இதை யூஸ் பண்ணனால உங்கள் ஸ்கின் நல்லா டைட்னப் கொடுக்கும். ரிங்கிள்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண் பக்கத்துலலாம் உங்களுக்கு ரிங்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்லலாம் போகாது. நீங்கள் இது தொடர்ந்து செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இது போகும். நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் தான் இது யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். தக்காளி இந்த மாதிரி ஹாஃப் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுலேருந்து இந்த தக்காளி ஜூஸ் தான் எடுக்க போகிறீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம கத்தியில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கட் கொடுத்துக்கணும். அப்போதில் இதில் இருக்கிற பியூரிலாம் வந்துடும். இது பார்த்திங்கன்னா நம்ம இதில் சீட்ஸ்லாம் போடலாமா, கண்டிப்பாக போடலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தக்காளி ஜூஸ் தான் தேவைப்படும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கின்க்கு எவ்வளோ நீங்கள் நெக்கில் கூட அப்ளை பண்ணலாம், எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் தக்காளி ஜூஸ் எல்லாமே பிழிஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, காஃபி பவுடர் எந்த பிராண்டானால் நீங்கள் எடுத்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் காஃபி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 திங்ஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் வேறு எதுவுமே போட தேவையில்லை. இந்த 2மே உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் டைட்னப் கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தக்காளி உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். விட்டாமின் சி இருக்கிறனால உங்கள் ஸ்கின்னை நல்லா டைட்னப் கொடுக்கும், பிரைட் கொடுக்கும். காஃபி தூள் நீங்கள் நிறைய பார்லரில் பார்ப்பீங்க, உங்கள் ஃபேஷியல் பண்ணுறது கூட காஃபி பவுடர் ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் இருந்தாலும் சரி அதில் காஃபி பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க. இது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லா பூஸ்டப் கொடுக்கும். கொலஜன் இருக்கனால உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட்னப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணணும், உங்கள் ஸ்கின்னில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் சர்க்கிள் மோஷனில் நல்லா மசாஜ் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் ஸ்கின்னை நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா அது டைட்னப் ஆகும், ரிங்கிள்ஸ்லாம் அப்படியே போயிடும். இது நீங்கள் வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஒரே யூஸில் என் ஸ்கின் நல்லா டைட்னப் இருக்கணும் கண்டிப்பாக இல்லை. நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் இது உங்கள் ஸ்கின்னில் நல்லா எஃபெக்டிவ் காமிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிட்டு இது ரிசல்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வேறு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள்கிட்ட ஃபஸ்ட் வரும். அது மூலமாக நீங்கள் நிறைய பியூட்டி டிப்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.